ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை கிரேவி. இந்த முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருப்பு ஊடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற தேங்காய் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு 5-6 முந்திரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 2 லவங்கம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸில் 3 வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகா தான் காரம் தரும். பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டால் போதும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே கொதிக்கட்டும். அப்படியே சிம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அந்த ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஃபுல்லாக வச்சு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விடும்போது தேங்காய் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்போ திரிஞ்சு போகாது. இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரிஞ்சு போகாது. அதனால் அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் நான் முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 6 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் அப்படியே மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும். நல்லா திக்காகவும் இருக்குது. இதில் நம்ம தக்காளி, இஞ்சி எதுவுமே சேர்க்கலை. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் நல்லா கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த தாளிப்பை இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.